சட்னி சாம்பார்னு வச்சு ரொம்ப போர் அடிக்குதா? அப்போ இப்படி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். குக்கர் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துட்டு, காய்க்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கழுவி வச்சுருக்கிற துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கிறலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு 4 விசிலுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக பூ போல் வெந்து வந்திருக்கும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு சேர்த்துக்கிறலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால அதிகமாக காரம் தேவையில்லை. இதை அப்படியே தூக்கி இந்த பீட்ரூட்டில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா சூப்பரான இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.